குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்ப்ளெண்டிட் லீடிங். இந்த காணொளியில் சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு ஜியாகிரஃபி பாடத்தை பார்ப்போம். ஆசியா மற்றும் ஐரோப்பிய ஜியாகிரபிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும். குரூப் 1, குரூப் 2, எஸ்எஸ்சி எக்ஸாம்களுக்கு. விச் இஸ் நாட் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஏஷியா. வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஏஷியா இல்லாதது எது? பிளாக் சி வந்து வெஸ்டர்ன் மார்ஜினு, மெடிட்டரேனியன் சி வந்து வெஸ்டர்ன் மார்ஜினு, ரெட் சி வந்து வெஸ்டர்ன் மார்ஜின். ஆனால் அரேபியன் சி வந்து வெஸ்டர்ன் மார்ஜின் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து த இன்டர்மான்டைன் plateau is found between Elbrus and Zagros. இன்டர்மான்டைன் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு மலைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பார்க்கப்படுது. த இன்டர்மான்டைன் ஈரான் பிளாட்டியோ இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் எல்பிரஸ் அண்டு ஜீக்ரோஸ். அப்போ ஆன்சர் வந்து பி, இன்டர்மான்டைன் ஈரான் பிளாட்டோ. நெக்ஸ்ட்டு ஈக்குவட்டரியல் கிளைமேட் அப்படின்னா எதை குறிக்குதுன்னா யூனிஃபார்ம் த்ரூ அவுட் டு த இயர். அது வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், அதுதான் ஈக்குவட்டரியல் கிளைமேட். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வேறு செஷனில் பார்ப்போம். இந்தியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா. இந்தியா வந்து மைக்காவுடைய லீடிங் ப்ரொடியூசர். த நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸ் இஸ் த பைரனீஸ் அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்டு ஃப்ரான்ஸ். இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். குரூப் 1 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து கேட்டிருக்காங்க. த நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸ் இஸ் த பைரனீஸ். The western and northwestern Europe enjoys mild and humid climate. Western and northwestern Europe enjoys mild and humid climate. அதுக்கு என்ன காரணம்னா இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் ஏற்படுறதுனால அதோடைய காரணத்தினால வந்து மைல்டு அண்ட் ஹியூமிட் கிளைமேட் ஏற்படுது. அதுக்கடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. யூரோப் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹைடல் பவர். அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் யூரோப் ஆரிஜினேட் இன் தி ஆல்ப்ஸ். அது வந்து டவுட் கொஸ்டின். ஆல் த ரிவர்ஸ் யூரோப் ஆரிஜினேட் இன் தி ஆல்ப்ஸுங்கிறது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் இன் யூரோப் ஆர் யூஸ்டு ஃபார் இன்லேண்ட் நேவிகேஷன். எல்லா ரிவர்ஸுமே, அதிகமான ரிவர்ஸ் வந்து யூரோப்பில் வந்து இன்லேண்ட் நேவிகேஷனுக்கு வந்து உள்நாட்டு பயணத்துக்கு வந்து பயன்படுது, கடல்வழி பயணத்துக்கு. நெக்ஸ்ட்டு த ரிவர்ஸ் ஆஃப் யூரோப் ஆர் பெரனியல் இன் நேச்சர். பெரினியல் இன் நேச்சர்னால் வற்றாத ஜீவ ஆறுகள். வற்றாத ஜீவ ஆறுகள் வந்து த ரிவர்ஸ் ஆஃப் யூரோப் ஆர் பெரனியல் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆல் ரிவர்ஸ் ஆஃப் யூரோப் ஆரிஜினேட் இன் ஆல்ப்ஸ் மலையில் தான் வந்து எல்லா ரிவருமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்கரெக்ட் பேரக்கு வந்து கேட்டிருக்காங்க. த மெசட்டா அப்படிங்கிறது வந்து கரெக்ட். அது வந்து ஸ்பெயினில் வந்து சென்ட்ரல் ஸ்பெயினில் வந்து உள்ள பிரம்மாண்டமான ஒரு பிளைன்ஸ் வந்து மெசட்டா. த ஜூரா அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் உள்ளது. த ஜூராங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் உள்ளது. த பென்னி அப்படிங்கிறது வந்து இட்டாலியில் உள்ளது கிடையாது, அது வந்து இங்கிலாந்தில் உள்ளது. மவுண்டைன் செயினின் இங்கிலாந்தில் உள்ளது தான் வந்து த பென்னீஸ். த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியில் இருக்குது. அப்போ வந்து த மெசட்டா ஸ்பெயின் கரெக்டு, த ஜூரா ஃப்ரான்ஸ் கரெக்டு, த பென்னி அப்படிங்கிறது தப்பு, அது வந்து இங்கிலாந்தில் இருக்குது. த பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனிங்கிறது கரெக்டு. அது மேட்ச் த ஃபாலோவிங்கில் தான் அது மேக்ஸிமம் கேட்பாங்க. விச் கண்ட்ரி இன் யூரோப் ஹேஸ் எ வெரி லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஐஸ்லாந்து தான் வந்து
யூரோப்லேயே வந்து ரொம்ப டென்சிட்டி கம்மி. டென்சிட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது டென்சிட்டி. அடுத்து fill in the blanks. The Taurus and the Pontine ranges radiate from the Armenianல வந்து the Taurus and Pontine ranges அந்த மலைத்தொடர்கள் வந்து இருக்குது. The wettest place in the world அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து மாசின்றம். இந்தியாவில் வந்து வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது மாசின்றம். ஈரான் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டேட்ஸ் இன் த வேர்ல்டு. ஈரான் தான் வந்து உலகத்திலே வந்து அதிகமாக வந்து பேரிச்சம்பழங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யூரோப் கனெக்டட் வித் சவுத் அண்ட் சவுத் ஏஷியா பை த சூயஸ் கெனால். யூரோப் வந்து சவுத்து மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சூயஸ் கேனால் மூலமாக கனெக்ட் பண்ணுது, சூயஸ் கால்வாய். த நேஷ்னல் டான்ஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸ் இஸ் டினிக்லிங். டினிக்லிங் அப்படிங்கிறது வந்து பிலிப்பைன்ஸுடைய ஒரு டான்ஸ். எப்படி இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரதம் இருக்கும், ஆந்திராவில் குச்சிப்புடி, கேரளாவில் வந்து அந்த கதகளி, நார்த் இந்தியாவில் வந்து கதக், சவுத் இந்தியாவில் வந்து மோகினி ஆட்டம், கேரளா தமிழ்நாட்டில் ரெண்டுலேயுமே ஆடுவாங்க. இது மாதிரி டான்ஸஸ் வந்து பொதுவாக வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் யூரோப் இஸ் மாண்ட் பிளாக். மாண்ட் பிளாக் அப்படிங்கிறது வந்து யூரோப்லேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட். The type of climate that prevails in the central and eastern parts of Europe is continental type. The type of climate that prevails in the central and eastern parts of Europe is continental type. அது நம்ம அதை பற்றி கான்டினென்டல் டைப்னா என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த செஷன்களில் பார்ப்போம். The important fishing ground in North Sea is Dogger Bank. The important fishing ground in the North Sea is டோகர் பேங்க். இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கேட்க மாட்டாங்க, ஏதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் யூரோப் இஸ் 34 persons per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 34 பேர் தான் இருக்காங்க. த ரிவர் டனுபி பாசஸ் த்ரூ 9 countries ஆஃப் யூரோப். இது வந்து கேட்ட கொஸ்டின் தான். டனுபி அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து யூரோப்பில் வந்து 9 கண்ட்ரிகள், யூரோப்பில் உள்ள 9 கண்ட்ரிகளை வந்து கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலி ஹேஸ் ட்ரை சம்மர்ஸ் அண்டு ரெய்னி வின்டர்ஸ். அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டானது தான் கரெக்டு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி மெடிட்டரேனியன் சி, மெடிட்டரேனியன் ரீஜன். அப்போ வந்து இட்டாலி வந்து மெடிட்டரேனியன் ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நேம் த இம்பார்ட்டண்ட் intermontane situated between mountains plateaus found in Asia. The plateau of Anatolia அப்படிங்கிறது வந்து the plateau of Anatolia, plateau of Iran, the plateau of Tibet are the important intermontane plateaus found in the Asia. இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்டர்மான்டேன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் கிளைமேட். மான்சூன் கிளைமேட்னா என்ன? த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா ஆர் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மான்சூன் விண்ட்ஸ். மான்சூன் விண்ட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பகுதிகள் என்னென்னு கேட்பாங்க. சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. அந்த மான்சூன் கிளைமேட் எப்படி இருக்கும்னா, சம்மர் இஸ் ஹாட் ஹியூமிட் வைல் வின்டர் இஸ் கூல் அண்டு ட்ரை. சம்மரில் வந்து ஹாட்டாகவும் ஹியூமிட்டாகவும் இருக்கும், வின்டரில் வந்து கூலாகவும் ட்ரையாகவும் இருக்கும். த சம்மர் மான்சூன் விண்ட்ஸ் பிரிங்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு இந்தியா. அந்த சம்மர் மான்சூன் வந்து எங்கெங்கெல்லாம் ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும்னா, இந்தியாவில், பங்களாதேஷில், இண்டோ சைனா, ஃபிலிப்பைன்ஸில், அதுக்கப்புறம் சதர்ன் சைனா, இந்த ஏரியாவிலலாம் ஹெவி ரெயினை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் ஃபிசியோகிராஃபி பிளே அ வைட்டல் ரோல் இன் டிட்டர்மைனிங் த பாப்புலேஷன் ஆஃப் ஏசியா? ஃபிசியோகிராஃபினா என்னது? ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த ஜியாகிரபிக்கல் என்விரான்மெண்ட்டு, அதுதான் ஃபிசியோகிராஃபி. இன் ஏஷியா த பாப்புலேஷன் இஸ் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அன்ஈவன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும், இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி இருக்கும்.
பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த பாப்புலேஷன் ஸ்ப்ரெட்டிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. சைனா அண்ட் இந்தியா அலோன் கவர் த 3/5 ஆஃப் ஏஷியாஸ் பாப்புலேஷன். சைனாவும் இந்தியாவுமே ஏஷியாவோட பாப்புலேஷனில் 3/5 வந்து கவர் பண்ணுது. ரிவர் பிளைன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஹாவ் எ ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஆற்று வாரங்கள், ஆற்று முகத்துவாரங்கள் தான் வந்து மக்கள் நாகரிக வளர்ச்சின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் ரிவர் பிளைன்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்லேயும் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். ரிவரில் வந்து சிட்டி கல்ச்சர்லாம் டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரியல் ரீஜனில் வந்து மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காண்டி இருப்பாங்க. அதனால் அங்கேயும் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். வேரஸ் லோ டென்சிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் தி இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. இன்டீரியர் பார்ட்ஸில் வந்து லோ டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கும். போர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா. என்னென்ன போர்ட்லாம் ஏஷியாவில் இருக்குது? டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய் ஆர் இம்பார்ட்டன்ட் சீ போர்ட்ஸ் இன் ஏஷியா. ஷாங்காய் வந்து சைனாவில் இருக்குது. நம்ம மும்பை எப்படியோ அங்கே வந்து ஷாங்காய். ஏஷியா இஸ் கால்டு தி லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஏஷியாங்கிறது வந்து ஒரு முரண்பாடுகளுடைய மையம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. த பிக்கஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா இஸ் கால்டு தி லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட். உலகத்திலே பெரிய காண்டினென்ட் வந்து ஏஷியா தான். அது வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்லப்படுது. ஏஷியா இஸ் த பிக்கஸ்ட் காண்டினென்ட், ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபீச்சர்ஸ். என்னென்ன இருக்குது? மவுண்டெயின் இருக்குது, பிளாட்டோ இருக்குது, பிளைன் இருக்குது, வேலி இருக்குது, பே இருக்குது, ஐலாண்ட் இருக்குது. எல்லாமே இருக்குது இந்தியாவில், ஏஷியாவில். இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன். ஈக்குவேட்டர்லேருந்து போலார் ரீஜன் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெனி ரேசஸ், மெனி இனங்கள் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, ரிலீஜன் இருக்குது, கல்ச்சர் இருக்குது. ஏஷியாவில் எல்லாமே டைவர்சிஃபைடாக இருக்குது. தேர்ஃபோர் ஏஷியா இஸ் கால்டு தி லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட். இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்தில் இருக்கிற கல்ச்சர் சவுத்தில் வேறுபடும், சவுத்தில் இருக்கிறது வெஸ்ட்டில் வேறுபடும், வெஸ்ட்டில் இருக்கிற ஈஸ்ட்டில் வேறுபடும், நார்த் ஈஸ்ட்டில். நேம் த இம்பார்ட்டன்ட் மவுண்டெயின்ஸ் ஃபவுண்ட் இன் ஆல்பைன் சிஸ்டம். ஆல்பைன் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். A mountain system in Europe extending in a curve from coast of southeastern France through the northern western Italy, France, Switzerland. அப்போ வந்து மவுண்டெயின் சிஸ்டம் தான் அது வந்து ஆல்பைன் சிஸ்டம். அது வந்து யூரோப்பில் இருந்து கர்வ் மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரில் சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ்லேருந்து நார்த் வெஸ்டர்ன் இட்டாலி, சுவிட்சர்லாந்து, லிச்சன்சன், சதர்ன் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா இன்ட்டு ஸ்லோவேனியா வரைக்கும் போகுது. அதுதான் அது ஒரு மவுண்டெயின் சிஸ்டம். அது ரேஞ்சஸ் எங்கே கவர் ஆகுதுன்னா சிரியா நெவடா, த பைரனீஸ், த ஆல்ப்ஸ், த அப்பினைன்ஸ், த டினாரிக் ஆல்ப்ஸ், த காக்காஸ் அண்டு கார்பெத்தியன். அந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற இடங்கள் அதுதான். அது ஒரு மவுண்டன் ரேஞ்ச் ஆல்பைன் சிஸ்டம்ங்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆல்பைன் சிஸ்டம்? A mountain system in Europe extending. அதே தான் சேம். The highest peak of Alps, Mount Blanc, rises to a height of 4,000 meter, more than 4,000 meters. ஆல்ப்ஸ் மலையில் மிகப்பெரிய மலை வந்து மவுண்ட் பிளாக். அதுதான். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆஃப் யூரோப்? யூரோப்பில் உள்ள முக்கியமான ரிவர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓல்கா, டனுபி, நைப்பர், ரைன், ரோன், போ அண்டு தேம்ஸ். இதெல்லாம் வந்து யூரோப்பில் உள்ளது. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு அப்படின்னு கூட நம்ம வெள்ளையர்களை வந்து பாடியிருக்கோம். சுதந்திர காலகட்டங்களில் நம்ம கவிஞர்கள் பாடியிருக்காங்க. நேம் எ ஃபியூ கண்ட்ரீஸ் விச் என்ஜாய் த மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கோப்பன் கிளாசிஃபிகேஷன். அது வந்து மேஜர் கிளைமேட் டைப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணவங்க கோப்பன் கிளாசிஃபிகேஷன். அது அந்த மெடிட்டரேனியனுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹாட்டு, ட்ரை சம்மர்ஸு, கூலு, வெட் வின்டர்ஸு. அது வந்து லொக்கேட்டட் பிட்வீன் 30 டிகிரி டு 45 டிகிரி லேட்டிடியூட் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர் அண்ட் ஆன் த வெஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்ஸ். இதெல்லாம் வந்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கோப்பன் கிளாசிஃபிகேஷன் படி. அப்போ கோப்பன் வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரை சம்மர்ஸ், கூல், வின்டர்ஸ் லொக்கேட்டட் பிட்வீன் அபவுட் 30 டிகிரி டு 45 டிகிரி latitude north and south of the equator.
The Mediterranean and submediterranean climate regions வந்து யூரோப்பில் ஆர் ஃபவுண்ட் இன் மச் ஆஃப் சதர்ன் யூரோப். சதர்ன் யூரோப்பில் தான் அதிகமாக காணப்படுது. மெயின்லி இன் சதர்ன் போர்ச்சுகல், மோஸ்ட் ஆஃப் ஸ்பெயின் அண்டு சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், இட்டாலி, த குரோயேஷியன் கோஸ்ட், மச் ஆஃப் போஸ்னியா, மாண்டினிக்ரோ, கொசாவோ, செர்பியா, அல்பேனியா, மாசிடோனியா, கிரீஸ் அண்ட் தி மெடிட்டரேனியன் லேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. Give a short note on the population of Europe. யூரோப்புடைய பாப்புலேஷனை பற்றி இப்போ பார்ப்போம். யூரோப் இஸ் த தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கான்டினென்ட் ஆஃப்டர் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. அப்போ வந்து ஏஷியா தான் பிக்கஸ்ட்டு, ரெண்டாவது ஆஃப்ரிக்கா, மூணாவது யூரோப் பாப்புலேஷனில். இது கூட கேட்கலாம். த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் யூரோப் இஸ் 34 per square kilometer. 34 பேர் தான், ஆனால் அது தேர்ட் கான்டினென்ட். ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் தி கோல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் யூரோப். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிவர் பிளைன்லேயும் இதில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலையும் தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. கோல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் யூரோப்பில் வந்து ஹை பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதர் பாப்புலஸ் ஏரியாஸ் ஆர் சஸ்டெயின்டு பை மைனிங் எல்லாமே இண்டஸ்ட்ரி தான். மேனுஃபேக்சரிங், காமர்ஸு, லார்ஜ் மார்க்கெட்டு, லேபர் ஃபோர்ஸஸ்ஸு, ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர், இந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். பொதுவாக பிஸ்னஸ்ஸு, ப்ரொடக்ஷனு, மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து லார்ஜ் ஏரியா. மொனாக்கா, மால்டா, சான் மாரியானோ அண்ட் தி நெதர்லாண்ட்ஸ் ஆர் தி மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ். ஐஸ்லாண்டும் நார்வேயும் வந்து வெரி லோ டென்சிட்டி பாப்புலேஷன். அப்போ ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் ஆஃப் யூரோப் வந்து மொனாக்கா, மால்டா, சான் மரியானோ அண்ட் தி நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸில் தான் அந்த ஹைக் அப்படிங்கிறதுல தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நேம் த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் யூரோப். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் யூரோப் கண்ட்ரீஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அது கிறிஸ்டின் கண்ட்ரீஸ் தான். அதனால் வந்து கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, செயின்ட் டே, ரெடன்டோர், டொமேட்டினா அண்ட் கார்னிவல் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் யூரோப். இது இந்த 7th புக்கில் இருக்குங்கிறதுக்காண்டி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சமச்சீர் கல்வியிலேருந்து தான் நம்மளுக்கு வரிக்கு வரி கொஸ்டின்ஸ் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்டர்மான்டேன் பிளாட்டோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி மவுண்டைன் ரேஞ்சஸ். ஒரு ரேஞ்சஸ்னால் ஒரு தொடர்ச்சி தான். எக்ஸாம்பிள் த பிளாட்டோ ஆஃப் அன்டோலியா, த பிளாட்டோ ஆஃப் ஈரான், த பிளாட்டோ ஆஃப் டிபெட் ஆர் தி சதர்ன் பிளாட்டோஸ். த சதர்ன் பிளாட்டோஸ் ஆர் ரிலேட்டிவ்லி லோயர் தேன் நார்த்தன் பிளாட்டோஸ். சதர்ன் பிளாட்டோஸ் எப்போவுமே லோயராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அரேபியன் பிளாட்டோ, டெக்கான் பிளாட்டோ, ஷான் பிளாட்டோ அண்ட் தி யுன்னான் பிளாட்டோ. கோல்டு டெசர்ட் அண்ட் ஹாட் டெசர்ட்டை பற்றி அடுத்து பார்ப்போம். அப்போ பிளாட்டோவில் வந்து மெயினாக வந்து இன்டர்மான்டேன் பிளாட்டோவில் வந்து மவுண்டன் ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டெலாம் பார்த்துட்டோம். அன்டோலியா, ஈரானு, டிபெட்லாம் இருக்குது. அது வந்து லோயஸ்ட்டாகவும் இருக்கும். கோல்டு டெசர்ட்னால் நமக்கு தெரியும் பாலைவனம். அப்போ குளிர் பாலைவனம்னா என்ன? பேரன் ஆர் டிசோலேட். பேரன்னா என்னது? அது பயன்படாது ஏரியா, எஸ்பெஷலி சாண்டி ரீஜன் ஆஃப் லிட்டில் ரெயின்ஃபால் ஃபீச்சரிங் கோல்டு ட்ரை வின்டர். அதோடைய ஃபீச்சர் வந்து கோல்டு ட்ரை வின்டர். கோல்டு டெசர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி அண்டார்டிக், கிரீன்லேண்ட், வெஸ்டர்ன் சைனா, துர்காண்டன், கோபி குரோடி டெசர்ட் இன் மங்கோலியா. இதெல்லாம் வந்து கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட் எங்கெங்கே இருக்குது? அண்டார்டிக், கிரீன்லேண்ட், வெஸ்டர்ன் சைனா, துர்காண்டன் அண்ட் கோபி குரோடி டெசர்ட் இன் மங்கோலியா. ஹாட் டெசர்ட் எங்கெங்கே இருக்குன்னா எ பேரன் ஆர் டெசோலேட் ஏரியா ஆர் ஆஃபன் சாண்டி ரீஜன் ஆஃப் லிட்டில் ரெயின்ஃபால். சேம் தான், ஆனால் ஹாட்டாக இருக்கும். அது வந்து சஹாரா டெசர்ட். அதுக்கடுத்து தூந்திரா அண்டு தைகா. த ஆர்டிக் அண்ட் நார்த்தன் ஸ்காண்டினேவியன் ஹைலேண்ட் ஹாவ் தூந்திரா டைப் ஆஃப் வெஜிடேஷன். தூந்திரானா அது ஒரு வெஜிடேஷன் டைப், அவ்வளோதான். ஒரு புல்வெளி பகுதி மாதிரி உள்ள பிளேசஸ் தான் அது. ஆர்டிக் அண்டு நார்த்தன் ஸ்காண்டினேவியன் ஹைலேண்ட் ஹாவ் தூந்திரா டைப் ஆஃப் வெஜிடேஷன். த வின்டர்ஸ் ஆர் வெரி லாங். வின்டர் வந்து வெரி லாங்காக இருக்கும். சிவியர் சம்மர் இருக்கும். ஆர் வெரி ஷார்ட் அண்ட் வார்ம். இது எல்லாமே வந்து வெரி ஷார்ட்டாகவும், சம்மர்ஸ் வந்து லாங், அதாவது வின்டர்ஸ் வந்து லாங்காகவும் இருக்கும், சிவியராகவும் இருக்கும். சம்மர் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், வார்மாகவும் இருக்கும். இட் இஸ் எ லேண்ட் வித் ஃபியூ அனிமல்ஸ் லைக் போலார் பியர் இருக்குது, ரீன்டீர் இருக்குது, வல்ரஸ் இருக்குது. இதெல்லாம் அங்கே இருக்குது.
நோ ட்ரீஸ் கிடையாது. லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெஜிடேஷன் லைக் மோசஸ், லிச்சன், அது மட்டும்தான் இங்கே இருக்குது. டைகா அப்படிங்கிறது வந்து ஃபவுண்ட் இன் த சவுத் ஆஃப் த தூந்திராவுடைய பகுதிகளில் சவுத்தில் இருக்கிறது தான் டைகா ரீஜன் இன் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஜெர்மனி, போலண்ட் அண்டு ஆஸ்ட்ரியா. இதெல்லாம் வந்து டைகா. த வின்டர்ஸ் ஆர் லாங் அண்ட் கோல்டு. வின்டர்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், கோல்டாக இருக்கும். சம்மர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும். இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபர்பியரிங் அனிமல்ஸ். ஃபர்பியரிங் அனிமல்ஸ்னால் ரோமம் கொண்ட அனிமல். அதுக்கு எடுத்துக்காட்டுனா மின்கு, சில்வர் ஃபாக்ஸு, ஸ்குரில், இதெல்லாம் வந்து ரோமம் அதிகமாக இருக்கும். அதுதான் ஃபர்பியரிங் அனிமல்ஸ். எங்கே இருக்குன்னா டைகாவில் இருக்குது. மரங்கள் என்னென்ன இருக்குன்னா பைன், ஃபிர், ப்ரூஸ் அண்ட் லார்ச் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ட்ரீ வெரைட்டிஸ். அதெல்லாம் வந்து டைகாவில் இருக்குது. த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் அண்ட் ஆல்பைன் மவுண்டன் ரேஞ்ச். த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் வந்து எங்கே என்னென்ன இருக்குன்னா த ரீஜன் இன்க்ளூட்ஸ் த மவுண்டெயின்ஸ், பிளாட்டோஸ் ஆஃப் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்காட்லாண்ட், ஐஸ்லாண்ட். அதெல்லாம் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ். த ரீஜன் ஹேஸ் எ ஜோடு கோஸ்ட். இட் வாஸ் கிரியேட்டட் பை கிளாசியேஷன்ஸ். ஜோடு அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு நீண்ட ஆழமான குறுகிய நீர்நிலை. ஜோடுனா என்னது? ஒரு நீண்ட ஆழமான குறுகிய நீர்நிலை ஆகும். இது உள்நாட்டை அடையும். பெரும்பாலும் யூ வடிவ பள்ளத்தாக்கில் இருபுறமும் பாறையின் செங்குத்தான சுவர்களுடன் அமைக்கப்படுகின்றன. அப்போ ஜோடு அப்படிங்கிறது என்னது? லாங், டீப், நேரோ பாடி ஆஃப் வாட்டர் தட் ரீச்சஸ் ஃபார் இன்லேண்ட். ஸோ இது வந்து யூ ஷேப்டாக வேலியாக இருக்கும் வித் ஸ்டீப் வால்ஸ் ஆஃப் ராக் ஆன் எய்தர் சைட். ஓகேவா? A lot of lakes here serve as reservoirs for producing hydroelectricity. ஜோனில் வந்து லாட் ஆஃப் லேக்ஸ் இருக்கும். அது வந்து ரிசர்வர், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து வந்து த ஆல்பைன் மவுண்டைன் ரேஞ்ச். த ஆல்பைன் மவுண்டைன் ரேஞ்ச் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ செயின் ஆஃப் யங் ஃபோல்டு மவுண்ட். மடிப்பு மலைகள், இளைய மடிப்பு மலைகள். ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம் அதெல்லாம் வந்து யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் ஃபவுண்ட் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் யூரோப். சதர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் வந்து த ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம் ஆஃப் யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டு என்னென்னு பார்ப்போம். த சிரியா நவடா, த பைரனீஸ், த ஆல்ப்ஸ், த அப்பனைன்ஸ், த டினாரிக் ஆல்ப்ஸ், த காக்காசஸ் அண்ட் தி காப்பார்த்தியன் ஆர் தி இம்பார்ட்டன்ட் மவுண்டன் ரேஞ்சஸ். அதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகுது. த பைரனீஸ் இஸ் எ நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸ். இது ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். பைரனீஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்டு ஸ்பெயின். ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். அதுக்கு என்ன காரணம்னா இன் ஏஷியா இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் அரேபிள் லேண்ட்ஸ். அரேபிள் லேண்ட்ஸ்னால் வந்து அது வெஜிடேஷனுக்கு ஏற்ற இது இயற்கையாக வந்து பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் இருக்குது இந்தியாவிலேயே, ஏஷியாவில். அக்ரிகல்ச்சர் இஸ் இன்டென்சிவ்லி ப்ராக்டிஸ்டு இன் ரிவரைன் பிளைன்ஸ் ஆஃப் ஏஷியா. அக்ரிகல்ச்சர் வந்து ஏஷியாவில் வந்து அந்த ஃபுல்லாக டெல்டா பகுதிகளில் வந்து விளையுது. சைனா அண்டு இந்தியா ஆர் தி லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு. அது நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. அதுக்கு என்ன காரணம்? மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஏஷியா இஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஃபீச்சர். ஃபிசிக்கலாகவும் கல்ச்சுரலாகவுமே நம்ம டைவர்சிஃபைடு ஏஷியாவிலே. லாஃப்டி மவுண்டைன்ஸ், பிளாட்டோஸு, பிளைன்ஸு, ஐலாண்ட்ஸு, பெனின்சுலாஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபிசியோகிராஃபிக் ஃபீச்சர். ஜியாகிரபிக்கல் எல்லாமே டைவர்சிஃபைட். மெனி பெரனியல் ரிவர்ஸ் ஃப்ளோ த்ரூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்து வற்றாத ஜீவ நதிகள் ஓடுது. தீஸ் ரிவர் வேலிஸ் ஆர் தி கிரேடில்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் சிவிலைசேஷன். இந்த இதில் தான் வந்து உலகத்தில் பல நாகரிகங்கள் தோன்றின, பழங்கால நாகரிகங்கள். ரிவர் பிளைன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் வந்து இருக்குது. பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ஏஷியாவில் வந்து 143 persons per square kilometer. இது வந்து உலகத்தில் வந்து 30% மக்கள் தொகையில் வந்து கவர் ஆகுது. வேர்ல்டுலே ஏஷியன் பாப்புலேஷன், ஏஷியன் காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே 30 பாப்புலேஷன் கவர் பண்ணிடுது. ஆல்தோ வெஸ்டர்ன் யூரோப் இஸ் லொக்கேட்டட் இன் த ஹை லேட்டிடியூட்ஸ், இட் ஹேஸ் எ மாடரேட் கிளைமேட். வெஸ்டர்ன் யூரோப்பு இருந்தாலுமே, ஹை லேட்டிடியூடில் இருந்தாலுமே இது மாடரேட் கிளைமேட் தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
த வெஸ்டர்ன் பார்ட் ஹேஸ் எ மைல்டு, வெஸ்டர்ன் பார்ட்டுங்கிறது வந்து மைல்டு ஜென்ரலி ஹியூமிட் கிளைமேட்டாக இருக்கும். அது வந்து நார்த் அண்ட் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னால அது வந்து அஃபெக்ட் ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் இன் எ வெஸ்டர்ன் ஓஷன் கரண்ட் விச் பிரிங்ஸ் வார்ம்த் டு த வெஸ்டர்ன் யூரோப். அது வந்து அந்த வார்ம் கரண்ட், அது நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டுங்கிறது வார்ம் ஓஷன் கரண்ட்னா அந்த ஒரு ஸ்ட்ராங் விண்டு அலை, அது மாதிரி தான். விச் பிரிங்ஸ் வார்ம்த் டு தி வெஸ்டர்ன் யூரோப், அது வார்ம் கொடுக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா. ட்ரைனேஜ் ரிவர் எப்படி இருக்குது? த ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியா ஆரிஜினேட் மோஸ்ட்லி ஃப்ரம் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஏஷியன் ரிவர்ஸும் ஆரிஜினேட் ஆகுது. அது என்னென்னா த ஓப், ஈனைஸ் அண்ட் லேனா ஆர் தி மேஜர் ரிவர்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் ட்ரைன் இன் டு த ஆர்டிக் ஓஷனில் கலக்குது. ஓபு, என்சி அண்ட் லேனா ரிவர்ஸ் அதெல்லாம் வந்து நார்த்தை நோக்கி பயணிக்குது, ஆர்டிக் ஓஷனில் கலக்குது. தே ரிமைன் டியூரிங் த வின்டர் ஃப்ரோசன் டியூரிங் த வின்டர் சீசனில் வந்து அது ஃப்ரோசன் ஆகுது. மெனி பெரினியல் ரிவர்ஸ் லைக் பிரம்மபுத்ரா, அதெல்லாம் வற்றாத ஜீவநதிகள் இந்தியாவில். பிரம்மபுத்ரா, இண்டஸ், கங்கா அண்டு ஐராவதி அதெல்லாம் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் த ஹை மவுண்டெயின்ஸில் ஆரிஜினேட் ஆகுது. தே டு நாட் ஃப்ரீஸ் டியூரிங் வின்டர், அது வந்து ஃப்ரோசன் ஆகாது. த யூப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் ஃப்ளோ இன் வெஸ்ட் ஏஷியா, அது வந்து யூப்ரேட்ஸ் அண்டு டைக்ரீஸ்ங்கிறது வெஸ்ட் ஏஷியாவில் உதயமாகுது. த அமர், த ஹுவாங்கே, ஹான்சி அண்ட் மேகாங் ஃப்ளோ இன் தி சவுத் அண்ட் சதர்ன் பார்ட்ஸில் அது உதயமாகுது. த யாங்ஸி இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் ஏஷியா, இது கேட்டிருக்காங்க. யாங்ஸிங்கிறது தான் ஏஷியாவிலே லார்ஜஸ்ட். மினரல் சோர்சஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா, ஏஷியாவில் உள்ள மினரல் சோர்சஸ் என்ன? ஏஷியா ஹேஸ் எ வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட்ஸு, அயனு, கோலு, மேங்கனீஸு, பாக்சைட், ஜிங்கு, டங்ஸ்டன், பெட்ரோலியம், டின் எல்லாமே ஏஷியாவில் கிடைக்குது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபவுண்ட் இன் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கிடைக்குது. அயன் ஓர் வந்து ஏஷியா லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் அயன் ஓர் இன் த வேர்ல்டு. நம்ம இந்தியாவில், சென்ட்ரல் இந்தியாவில் அதிக அயன். சைனா அண்ட் இந்தியா ஆர் தி இம்பார்ட்டன்ட் அயன் ஓர் டெபாசிட்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் ஏஷியா, அது தெரிஞ்சது தான், சைனாவும் இந்தியாவும். கோல் இஸ் எ ஃபாசில் ஃபியூயல். சைனா அண்ட் இந்தியா ஆர் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல் இன் ஏஷியா. சைனாவும் இந்தியாவும் தான் கோலில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோலியம் இஸ் எ மினரல் ஆயில், பெட்ரோலியம்ங்கிறது மினரல் ஆயில். த லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஃபவுண்ட் இன் த சவுத் வெஸ்ட் ஏஷியா. பெட்ரோலியம். த இம்பார்ட்டன்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கட்டார் அண்டு யுஏஇ, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். இது கேட்பாங்க. அரப் கண்ட்ரிஸ் தான் மெயினாக. சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கட்டார் அண்ட் யுஏஇ. பாக்சைட் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவிலையும் பாக்சைட் அதிகமாக இருக்குது. மைக்கா, இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு. டின் ஃபவுண்ட் இன் மியான்மர், தாய்லாந்து, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா. டின்னுங்கிறது வந்து மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியாவில் இருக்குது. ஜோட்ஸ்னால் என்ன? அது வந்து எப்படி வந்து பேட் வெதர் கண்டிஷன்லேருந்து ஹார்பரை பாதுகாக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். ஜோடுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து ஒரு செங்குத்தான பாறைகளுக்கு இடையே உள்ள குறுகிய மற்றும் ஆழ்கடல் நுழைவு வாயில். அது மெயினாக அதுதான். அது வந்து காற்றின் வேகத்தை அவற்றின் திசையை பொருட்படுத்தாமல் குறைக்கும். ஜோட் இஸ் எ நேரோ அண்ட் அ டீப் சி இன்லெட் பிட்வீன் ஸ்டீப் கிளிஃப்ஸ். It reduces the speed of the wind irrespective of their direction. The force of the sea waves is also controlled. Zode coast was created by glaciations in the past. So Zode என்பது செங்குத்தான பாறைகளுக்கு இடையே ஒரு குறுகிய மற்றும் ஆழ்கடல் நுழைவு வாயில் ஆகும். இது காற்றின் வேகத்தை அதன் திசையை பொருட்படுத்தாமல் கட்டுப்படுத்தும். கடல் அலையின் சக்தியையும் கட்டுப்படுத்துகிறது. சோடு கடற்கரை கடந்த காலத்தில் பனிப்பாறைகளால் உருவாக்கப்பட்டது. ஏரியாஸ் வித் ஜோட்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் நேச்சுரல் ஹார்பர்ஸ். இயற்கையாகவே வந்து ஹார்பர்ஸை உருவாக்குறதுக்கு வந்து சோடுங்கிறது பயன்படுது. எக்ஸாம்பிள் வந்து நார்வே. கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் யூரோப்பை பற்றி நம்ம பார்ப்போம். த climate of Europe varies from subtropical to the polar climate. Subtropical polar climate vary ஆகுது. The Mediterranean climate of the south has
வார்ம் சம்மர் அண்ட் ரெய்னி வின்டர். மெடிட்டரேனியன் கிளைமேட் வந்து வார்ம் சம்மராக இருக்குது, ரெய்னி வின்டராக இருக்குது. த வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஹாவ் எ மைல்டாக இருக்குது, ஜென்ரலி ஹியூமிட் கிளைமேட்டு. அது வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. இன் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து கிளைமேட் இஸ் ஹியூமிட் கான்டினென்டல் டைப்பு சென்ட்ரலில். நார்த் ஈஸ்டர்ன்ஸ் subarctic and tundra climates also found. The whole of Europe is subject to the moderating influence of prevailing westerly winds from the Atlantic Ocean. என்டையரான யூரோப்பே வந்து வெஸ்டர்லி விண்ட்ஸ், அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வர வெஸ்டர்லி விண்ட்ஸ்னால பாதிக்கப்படுது, அஃபெக்ட் ஆகுது. நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் இஸ் எ வார்ம் ஓஷன் கரண்ட் விச் பிரிங்ஸ் வார்ம்த் டு வெஸ்டர்ன் யூரோப். அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வந்து வார்ம் ஓஷன் கரண்ட். த வெஸ்டர்லி விண்ட் ஃபர்தர் டிரான்ஸ்போர்ட்ஸ் வார்ம்த் அக்ராஸ் யூரோப். மறுபடியும் வந்து அது வார்ம் ஆகுது யூரோப்பை நோக்கி போகும்போது. நெக்ஸ்ட்டு சூயஸ் கெனால், அது வந்து ஏஷியாவையும் ஆஃப்ரிக்காவையும் பிரிக்குது. சூயஸ் கெனால் செப்பரேட்ஸ் ஏஷியா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. இது கேட்ட கொஸ்டின், ரெகுலர் கொஸ்டின். ஷான் பிளாட்டோ இஸ் லொக்கேட்டட் இன், எங்கே ஷான் பிளாட்டோ இருக்குன்னா மியான்மர். பேரை பார்த்தா சைனா மாதிரி இருக்குது, ஆனால் மியான்மரில் தான் ஷான் பிளாட்டோ இருக்குது. த சவுத் ஏஷியன் ரிவர்ஸ், அது வந்து வற்றாத ஜீவ நதிகள் தான் சவுத் ஏஷியன் ரிவர்ஸ். இன்கரெக்ட் பேரை பார்ப்போம். கோல் வந்து சைனா, அயன் ஓர் வந்து இந்தியா, பாக்சைட்டுங்கிறது வந்து ஈரான் அப்படிங்கிறது வந்து தப்பானது. ஏன்னா சைனா தான் வந்து போத் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் அலுமினியம், while the country remains leading importer of bauxite. அது பாக்சைட் வந்து ஈரான் கிடையாது. டின் வந்து மியான்மருங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் சைனா வந்து இம்போர்ட் பண்ணுது அதிகமாக பாக்சைட். ரிவர் யாங்ஸி ஃப்ளோஸ் இன் சைனா. ரிவர் யாங்ஸிங்கிறது வந்து சைனாவோட ஃப்ளோ ஆகுது. த லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரோம்போலி. த லைட் ஹவுஸாக, அது கொஸ்டின் கேட்டுறது தான். த லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன். பழைய காலங்களில் 2003 அதுக்கு முன்னாடி காலகட்டங்களெல்லாம் சிவில் சர்வீஸில் இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ குரூப் 1 ரேஞ்சு, குரூப் 2லாம் இது வருது. த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி வந்து மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி. ஸ்ட்ரோம்போலி அப்படிங்கிறது வால்கோனோ லொக்கேட்டட் அண்ட் ஸ்ட்ரோம்போலி ஐலாண்ட் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இட்டாலி. ஸ்ட்ரோம்போலிங்கிறது இட்டாலி, ஹாஸ் பீன் கால்டு தி லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன். அதுக்கடுத்து இன்கரெக்ட் பேர் என்னன்னு பார்ப்போம். சைபீரியன் பிளைன் வந்து ஓபு எனிசி அப்படிங்கிற ரிவர்ஸ் சைபீரியன் பிளைன். மஞ்சூரியன் பிளைன் வந்து அமர் மஞ்சூரியன். கிரேட் பிளைன் ஆஃப் சைனா, அது வந்து யாங்ஸி ஜிக்கியாங். மெசபடோமியன் பிளைன் அப்படிங்கிறது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். மெசபடோமியம் வந்து ஐராவதி கிடையாது. மெசபடோமியா அப்படிங்கிறது வந்து க்ரீக் வேர்டு. அதோட மீனிங் வந்து பிட்வீன் த ரிவர்ஸ். த ரிவர்ஸ் ஆர் டைக்ரிஸ் அண்ட் யூப்ரேட்ஸ் விச் ஃப்ளோ த்ரூ மாடர்ன் ஈராக். மெசபடோமியன் பிளைன்கிறது வந்து 2 ரிவரு, அதுக்கு மீனிங்கே பிட்வீன் ரிவர்ஸ் தான், டைக்ரிஸ் அண்ட் யூப்ரேட்ஸ். அது கேட்பாங்க. அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். There are 2 kinds of knots found in Asia. 2 முடிச்சுகள் காணப்படுது ஏஷியாவில். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓப் என்சி லேனா ரிமைன் ஃப்ரோசன் டியூரிங் வின்டர். அதெல்லாம் வந்து வின்டரில் வந்து ஃப்ரோசனாக தான் இருக்குது. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. டீக்கு சாண்டல்வுட் ஆர் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். டீக்கும் சாண்டல்வுட்டும் ட்ரோபிக்கல் டிசைடியஸ் ஃபாரஸ்ட், அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். த ஜோடு ரீஜன் ஹேஸ் எ லாட் ஆஃப் லேக்ஸ். ஜோடு ரீஜன்கிறது வந்து நிறையா லேக்ஸ் இருக்குது, அது சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான். வீட் இஸ் த டாமினன்ட் கிராப் த்ரூ டு த யூரோப். கரெக்ட். யூரோப் ஃபுல்லாக வீட்டு வந்து டாமினன்ட் தான். வாட் ஆர் த கிரேடில்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் சிவிலைசேஷன்? ரிவர் தான் வந்து, ரிவர் வேலிஸ் தான் வந்து கிரேடில்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். நாகரிகங்களுடைய முகத்துவாரமே 6 தாங்கிறது நமக்கு தெரியும். Because the ancient civilization, Indus Valley, Mesopotamian, Chinese civilizations were born in Asian river valleys. Asian river valleysல இது ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்கு.
மென்ஷன் த ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஏஷியா. என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது ஏஷியாவில்? நார்த்தன் லோலேண்ட்ஸ், சென்ட்ரல் ஹை மவுண்டெயின்ஸ், சதர்ன் பிளாட்டோஸ், கிரேட் பிளைன்ஸ், ஐலாண்ட் குரூப்ஸ். இது எல்லாமே ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஏஷியா. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ரேர் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா? ரேர் ஸ்பீசிஸ் என்னென்ன? ஓரங் உட்டான், கோமோடோ டிராகன், ஜெயண்ட் பாண்டா. இது ஃபுல்லாக வந்து ஏஷியாவில் ரேர் ஸ்பீசிஸ். ரேர் ஸ்பீசிஸை வந்து நம்ம என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னு கூட சொல்லலாம். அது ஆபத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் ரேராகவும் கருதப்படுது. மென்ஷன் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவோட கிரேட் பிளைன்ஸ் என்னென்னு? வெஸ்ட் சைபீரியன் பிளைன், அது வந்து ஓப் மற்றும் எனிசி. மஞ்சூரியன் பிளைன் வந்து அமர். கிரேட் பிளைன் ஆஃப் சைனா வந்து யாங்ஸி அண்ட் சிக்கிங். இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் வந்து இண்டஸ் கங்கா. மெசபடோமியன் பிளைன் வந்து டைக்ரீஸ் அண்ட் ஈப்ரீட்ஸ். இது கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பான். ஐராவதி பிளைன் வந்து ஐராவதி. நேம் த கண்ட்ரீஸ் வேர் ஃபிஷிங் இஸ் எ லார்ஜ் இண்டஸ்ட்ரி. எந்த கண்ட்ரி வந்து ஃபிஷிங் லார்ஜ் இண்டஸ்ட்ரி இருக்குது? நார்வே, ஐலாண்டு, ரஷ்யா, டென்மார்க்கு, யூகே, நெதர்லாண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஃபிஷிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். யூரோப் இஸ் எ மாடர்ன் அண்ட் எக்கனாமிக்கலி டெவலப்டு காண்டினென்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். யூரோப் வந்து எக்கனாமிக்கலி டெவலப்டு காண்டினென்ட் உண்மை தான். காரணம் என்னென்னா, நிறையா சோர்ஸஸ் இருக்குது. எஃபிஷியன்ட் எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, நிறைய வேர்ல்டோட கான்ட்ரிஸ் இருக்குது, இன்னோவேஷன் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் இன்னோவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது நம்ம அரசாங்கம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஏதாவது புதுசாக கண்டுபிடிங்க. அதே மாதிரி வந்து நிறையா வந்து இன்னோவேஷன்ஸ் வந்து இந்த காண்டினெண்ட்டை மாற்றுது. உதாரணமாக வந்து இஸ்ரேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்கள் நடக்கும், எப்போவுமே அமைதியாக இருக்காது. ஆனால் அங்கே நிறைய இன்னோவேஷன் நடக்குது, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்தியா நம்ம அமைதி பூங்கா, தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்கிறோம், இன்னோவேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேரிடு பேட்டர்ன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன் யூஸ் இன் யூரோப். நிறைய அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸ், அதாவது எப்போ வந்து ஒரு ஜாப் வந்து டைவர்சிஃபைடாகவோ இருக்கோ அப்போ தான் அந்த ஜாபுக்கு அந்த நாடு வந்து வளரும். இப்போ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கில் நிறையா டைவர்சிட்டி இருக்கும், மேனுஃபேக்சர்னா மேனுஃபேக்சரில் டைவர்சிட்டி இருக்கும், அக்ரிகல்ச்சர்லேயும் பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன் இருக்கும். ஒரே பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை. யூரோப் இஸ் அன் இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு காண்டினென்ட். இட் ஹேஸ் எ கிரேட் டைவர்சிட்டி இன் டோப்போகிராஃபி. இந்த ஸ்ட்ரக்சரே வந்து டைவர்சிஃபைடாக இருக்குது. கிளைமேட்டு, சாயில், தீஸ் இன்ட்ராக்ட் டு ப்ரொடியூஸ் வேரிடு பேட்டர்ன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். நிறைய அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை உருவாக்கும். த வேரிடு பேட்டர்ன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இன் யூஸ். மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சரு, டெய்ரி ஃபார்மிங்கு, மிக்ஸ்டு லிவ் ஸ்டாக்னால அந்த கால்நடை வளர்ப்பு, கிராப் ஃபார்மிங், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை எல்லாமே இருக்குது. There is no winter in the equatorial region. The areas found in and around the equator Asia have uniform climate throughout the year. எல்லாமே யூனிஃபார்மாக தான் இருக்குது ஏஷியாவில். There is no winter. Average temperature வந்து 27 degree Celsius. The mean rainfall வந்து 1270 மில்லிமீட்டர். இண்டஸ்ட்ரீஸ், யூரோப்பில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்ப்போம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்டீல் இருக்குது, அயன் ஓர் இருக்குது, ஷிப் பில்டிங்கு, மோட்டார் வெஹிக்கிள், ஏர்கிராஃப்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபார்மோசூட்டிக்கல், ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது கூட மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, லார்ஜ் ஸ்கேலு, ஷிப் பில்டிங்கு, ஸ்டீலு, அயனு, ஷிப் பில்டிங்கு, மோட்டாரு, ஏர்கிராஃப்ட்டு, ஃபார்மோசூட்டிக்கல், இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து நான் டியூரபிள் அண்டு நான் டியூரபிள் குட்ஸ், அதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல். சம் கண்ட்ரிஸ் ஹாவ் எ ரெப்புடேஷன் ஃபார் ஸ்பெஷாலிட்டி குட்ஸ். சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி குட்ஸ், தனித்துவமான ஒரு சில, இப்போ திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, அந்த மாதிரி சில நாடுகளுக்கு சில ஃபேமஸ் இருக்குது. திண்டுக்கல்னா பூட்டு, பைசைக்கிள் எங்கேனா இங்கிலீஷு, இத்தாலியன், டச்சு, கிளாஸ் வந்து ஸ்வெடிஷி, ஸ்வீடனு, ஃபின்லாண்டு, பர்ஃப்யூம்ஸு, ஃபேஷன் குட்ஸ் வந்து பெர்ஷியன் நாடு. ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது டூல்ஸ், ரொம்ப டீப்பான டூல்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. இது ஜியாகிரஃபி. இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை லிசன் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து
அதாவது இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இன்ஜினியரிங் சர்வீஸு, அக்ரிகல்ச்சர் சர்வீஸு, சோஷியல் சர்வீஸு, சைக்காலஜிக்கல் சர்வீஸஸ், நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஜிகே தான் வந்து இப்போ மெயினாக வச்சுருக்காங்க. ஈவன் ஜியாலஜி கூட வச்சுருக்காங்க ஜிகே. அப்போ ஜிகேயை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா நம்ம ஜென்ரலாக உள்ள இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட்டு இதை மட்டும் படித்தா மட்டும் பத்தாது. ஜியாகிரஃபி, ஜியாலஜி இதெல்லாம் படிக்கணும். அப்போ படிக்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.